கொடுக்கும். நாம் கெஸ் பண்ணியிருப்போம் நம்மளுடைய வாழ்க்கை இந்த மாதிரி தான் இருக்கும்னு. ஆனால் கர்த்தர் நமக்கு அதற்குரிய பலனை வச்சிருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்குமா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையேன்னு நம்மளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு உன்னதமான அதான் வசனமே சொல்லுது, அப்பொழுது நீங்கள் தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள்னு. இந்த 2025ஆம் வருஷத்தில் நாம் அப்படி தான் ஒவ்வொருத்தரும் இருக்க போகிறோம். ஆரம்பத்திலே இந்த ஊழியத்தில் நிலைச்சிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களை பற்றியும் சொன்னாங்க. நான் எப்போவுமே சொல்லக்கூடிய வார்த்தை தான், இந்த சர்ச் பில்டிங் வர்றதுக்கு முன்னாடியே விதைச்சி இந்த ஊழியத்தை தாங்கின ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பில்லர், இந்த கர்த்தர் நல்லவர் ஊழியத்துக்கு ஒவ்வொரு பில்லராக கர்த்தர் அப்போவே சூஸ் பண்ணி எடுத்தாங்க. இதில் வந்த ஒவ்வொருத்தருமே கர்த்தருடைய கிருபையால் சூஸ் பண்ணப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொக்கிஷங்கள் தான். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரையும் இந்த ஊழியத்தில் கொண்டு இணைச்சிருக்காங்க. நம்ம அந்த இணைப்பை, அதாவது பிழைப்புக்காக வராமல் அழைப்புக்காக வந்து அதை அந்த வார்த்தைகளை உறுதியாக நம்பி இதில் நிலைச்சிருக்கும்போது நமக்கு வரக்கூடிய பலனானது மிகவும் அதிகமாக இருக்கும். ஒரு சுகமான, ஒரு சந்தோஷமான, ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளே நிலைச்சிருப்போம். கர்த்தர் இன்றைக்கும் அப்படிப்பட்ட நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க, நல்ல ஊழியத்தை கொடுத்துருக்காங்க. இதுக்காக நாம் ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம்.